T7 ஸ்டுடியோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சனி வக்கர பெயர்ச்சி பலன் துலாம் ராசி அன்பர்களுக்கு காணலாம். இந்த வருஷம் பஞ்சாங்கம் ஒவ்வொரு ராசிக்கும் கூறியபடி தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய வாழ்வாதாரம் இருக்கிறது. பஞ்சாங்கம் பொதுவாக என்ன எச்சரித்ததோ அது மாதிரி தான் கால நடப்பும் இருக்கிறது. அரசியல் மாற்றம், அரசு கட்சி தலைவர்கள் தலைமறைவு, விசாரணை, சினிமா பிரபலங்கள் இறப்பு, பாலியல் கற்பழிப்பு குற்றங்கள் கைதாவது, விலைவாசி ஏற்றம், இதெல்லாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். காலபுருஷனுக்கு 12வது வீட்டில் மீனம் ராசியில் சனி பகவான் வக்கரம் ஆரம்பித்து ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி வரை சனி பகவான் வக்கரகதியில் செல்கிறார். இந்த சனி பகவானுடைய வக்கர காலம் துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். பார்த்தீங்கன்னா, கோச்சாரத்தில் உபஜயஸ்தானங்களில் சனி பகவான் வரும்போது அந்த ராசிக்காரர்களுக்கு அளவு கடந்த செல்வம், செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை, புகழ், கௌரவம் உண்டாகும். இப்போ துலாம் ராசிக்கு 6வது வீட்டிலே சனி பகவான் சென்று கொண்டிருக்கிறார். உங்களுக்கு 6ஆம் வீட்டில் சனி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கடன், 6ஆம் இடம் என்ன இருக்குது அப்படின்னா கடன் இருக்குது, நோய் இருக்குது. 6ஆம் இடத்துல தான் உறவுகளுடைய ஒற்றுமையும் இருக்குது, உறவுகளிடம் பகை விரோதமும் இருக்குது. 6ஆம் இடத்தில் அங்கே தான் உழைப்பு இருக்குது, வேலை உத்தியோகம் இருக்கிறது. துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய கர்மஸ்தானாதிபதி சனி 6ஆம் வீட்டிலே சென்று கொண்டிருக்கிறார். இப்போ துலாம் ராசியில் பிறந்தவர்கள் உங்களுடைய கர்மா எங்கே இருக்குது அப்படின்னா 6ஆம் வீட்டில் இருக்கிறது. 6ஆம் வீட்டில் சனி பகவான் செல்லும்போது வேலை, தொழில், உத்தியோக ரீதியாக உங்களை வெற்றி பெற வைக்கும். உங்களுடைய கர்மா 6ஆம் வீட்டில் இருக்கிறது. வேலை, தொழில், உத்தியோக ரீதியாக உங்களை வெற்றி பெற வைக்கும். இப்போ தான் எனக்கு வேலை இல்லை, தொழில் இல்லை, வருமானம் இல்லை, வேலையை விட்டு மாறிட்டேன், வீட்டிலேயே இருக்கிறேன் அப்படின்னு பல பேர் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். எப்போதுமே துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் சனி பகவான் உச்சம். உங்கள் ராசியில் சனி உச்சமாக இருக்கும்போது இளம் வயதிலிருந்தே உங்களுக்கு உங்களை விட வயது பெரியவர்கள் ஆலோசனை, அறிவுரை சொல்லுவாங்க. உங்களை விட வயது பெரியவர்கள் தான் உங்களுக்கு நண்பர்களாக, கூட்டாளிகளாக வருவாங்க. துலாம் ராசி நண்பர்கள் உங்களை விட வயது பெரியவர்கள் உங்களுக்கு ஐடியா, ஆலோசனை சொல்கிறாங்க, உங்களுக்கு வழிகாட்டுறாங்க. இப்படி போ, அப்படி போ அப்படின்னு உங்களுக்கு அறிவுரை சொல்கிறாங்கன்னா அதை முழுமையாக ஏற்றுக்கணும். ஏன்னா உங்கள் ராசியில் சனி உச்சம், உங்கள் ராசியில் சூரியன் நீச்சம். அப்போ குடும்பத்தில் அப்பாவோ பங்காளிகள் வழியிலோ துலாம் ராசி என்பளுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. உள்ளூரில் உங்களுக்கு பெரிய அளவு நன்மை இருக்காது. உள்ளூரில் யாரும் துலாம் ராசி அன்பர்களை மதிக்க மாட்டாங்க. உங்கள் ராசிக்கு 6வது வீட்டிலே உங்கள் கர்மா சென்று கொண்டிருக்கும் போது வேலை, உத்தியோகம், தொழில் ரீதியாக நீங்கள் கண்டிப்பாக முன்னேற்றம் அடையலாம். பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 5 வருடமாக துலாம் ராசி என்பளுக்கு நல்ல வேலை, வெளியில் போய் தங்கியிருந்து நல்ல வேலை, நல்ல சம்பாத்தியம், நல்ல வருமானம் பெற்றேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இப்போ சனி வக்கரமாக வரும்போது வீட்டில் படுத்து உறங்கி ரெஸ்ட் எடுக்கக்கூடிய சூழ்நிலை. தாராளமாக வேலை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தாராளமாக படுத்து உறங்குங்க. ஏன்னா உங்களுக்கு கடந்த 5 வருஷமாக சனி பகவான் நிற்க நேரம் இல்லாமல், ஓய்வு இல்லாமல் வேலையை கொடுத்து நல்ல சம்பாத்தியத்தை கொடுத்து விட்டார். கடந்த 5 வருடமாக நல்ல வேலை இல்லை, வருமானம் இல்லை, சம்பாத்தியம் இல்லை, தூங்கிக்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இப்போ நல்ல வேலை கிடைக்கும், கை நிறையா சம்பாதிக்க போகிறீங்க. துலாம் ராசிக்கு 6வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய மன எண்ண ஆசைகள் ஒரு குழப்பமாக இருந்துச்சு, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னா மனம் தெளிவடையும். சனி 5வது வீட்டையும் இயக்குவார். உங்களுக்கு 5வது வீட்டிலே ராகு இருக்கும்போது கண்டிப்பாக
ஒரு மனக்குழப்பம், குழந்தைகள் ரீதியாக, பூரிய சொத்து ரீதியாக சிலருக்கு வந்து பிரச்சனை இருக்கும். துலாம் ராசிக்கு சனி வந்து வக்கரகதியில் வரும்போது மனதளவில் நிம்மதி பெறுவீங்க. உடல்நிலை சரியில்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்காக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்ப நபர்களுக்காக இருந்தாலும் சரி, யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, அதிகமாக மருத்துவ செலவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு உடல்நிலை நன்றாக ஆகும். மருத்துவம் பார்த்து உடல்நிலையை நீங்கள் வந்து சரி செய்து கொள்ளலாம். சனி 6ஆம் வீட்டில் செல்லும்போது கண்டிப்பாக வந்து எவ்வளவு கடன் இருந்தாலும் கடனை கட்டிடலாம். ஏன்னா வந்து சத்துருஸ்தானத்திலே 30 வருடத்திற்கு ஒரு முறை தான் சனி பகவான் வந்து செல்வார். உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகும். எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டத்தை, ஒரு யோகத்தை உங்கள் ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி ஓடுச்சுன்னா சனி பகவான் வந்து கண்டிப்பாக கொடுத்தே தருவார். புதிதாக வண்டி வாகனம் வாங்கலாம், புதிதாக வீடு கட்டலாம், புதிதாக தொழில் தொடங்கலாம். இரும்பு இயந்திரம், வண்டி வாகனம், இந்த மாதிரி புதிதாக தொழில் தொடங்கி புதிதாக வருமான சம்பாத்தியம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம். துலாம் ராசி என்பதற்கு உங்கள் கர்மா வந்து தொழில் வேலை உத்தியோக ரீதியாகத்தான் இப்போ வந்து கர்மா வந்து உங்களுக்கு வேலை செய்யும். அதே வழியில் தான் உங்களுக்கு குழப்பங்களையும் உண்டாக்கும். ஒரு நல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, இதை விட்டுட்டு அங்கே போனால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையை, தொழிலை வந்து விட்டுட்டு வேறு வேலைக்கு போகக்கூடாது. இங்கிட்டு போகலாம் அங்கிட்டு போகலான்னு மனதை மாற்றிக்கிட்டு, ஏன்னா 5ல் ராகு இருக்கும்போது இங்கே விட்டுட்டு அங்கே போகலாம், அங்கே விட்டுட்டு இங்கே போகலான்னு வேலையை மாற்றும் போது தான் உங்களுக்கு பிரச்சனை. அதனால் வந்து பெற்றோர்கள், பெரியோர்களுடைய ஆலோசனை துலாம் ராசி என்பர்கள் தவறாமல் கேட்கணும். அப்போ தான் வந்து உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். ஏன்னா உங்கள் ராசியில் சனி பகவான் வந்து உச்சமாக இருக்கும்போது அவன் என்ன சொல்கிறான், இவன் என்ன சொல்கிறான், வாடா போடா அப்படின்னு எடுத்தெறிந்து பேசுறதுனால பெரும்பாலும் துலாம் ராசி என்பளுக்கு உள்ளூரில் வந்து மதிப்பு இருக்காது. பங்காளிகளிடம், பெற்றோர்களிடம் மதிப்பு இல்லாமல் போவதற்கு இதுதான் ஒரு காரணம். சனி பகவான் 6வது வீட்டிலே வக்கரகதியில் வரும்போது துலாம் ராசி என்பளுக்கு ஏதாவது கோர்ட்டில் எதை கேஸ் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா, உங்களுடைய தனிப்பட்ட முறையிலோ அல்லது சொத்துக்கள் மூலமாகவோ கோர்ட்டில் ஏதாவது கேஸ் நடந்துருச்சுன்னா இந்த காலகட்டம் அந்த கேஸ் வந்து நிவர்த்தி ஆகும். அதாவது வழக்கு வில்லங்கம், சட்ட சிக்கல் நிவர்த்தி ஆகும். 6ஆம் வீட்டில் சனி பகவான் செல்லும்போது அவர் வந்து வக்கரகதியில் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எதிரிகள் வந்து இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து எதிரிகள் உங்களை வந்து தொல்லைப்படுத்துகிற அளவுக்கு, கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு, வேதனைப்படுத்துகிற அளவுக்கு எதிரிகளுடைய தொல்லை இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி என்பதுக்கு இருக்காது. வேலை உத்தியோக ரீதியாக சிலர் வந்து உள்ளூரை விட்டு வெளியூரை தேடி வெளியூரில் போய் வேலை பார்க்கலாம், வெளியூரில் போய் வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு வெளியூர் வந்து இடம் மாறக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டத்தில் சனி வக்கரகதியில் வரும்போது துலாம் ராசி என்பதுக்கு ஏற்படுத்தும். உங்களுக்கு வந்து எங்கே போனால் நல்ல வருமானம் கிடைக்குமோ, அதிகமாக பணம் சம்பாதிக்க முடியுமோ, யாரோடு சேர்ந்து வேலை செஞ்சால், யாரோடு சேர்ந்து தொழில் செஞ்சால் உங்களுக்கு வந்து நல்ல பணம் சம்பாதிக்க முடியுமோ அதை வந்து நீங்கள் இந்த காலகட்டத்தில் பயன்படுத்திக்கலாம். துலாம் ராசிக்கு 10வது வீட்டிலே குரு பகவான் வந்து சஞ்சாரம் செய்கிறார். கோச்சாரத்தில் குரு 10ஆம் வீட்டில் வரும்போது கண்டிப்பாக தொழிலும் சரி வேலையும் சரி சில மாற்றங்களை சந்தித்தே தீர வேண்டும். வருமானம் இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் வந்து வருமானம் இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் அதே தொழிலில் தான் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும். வேலையில் வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அதே வேலையில் தான் உங்களுக்கு பதவி உயர்வையும் கொடுக்கும். 10லே குரு வரும்போது கண்டிப்பாக பெரியவர்களுடைய ஆலோசனை, பெரியவர்களுடைய அறிவுரை பெற்று துலாம் ராசி என்பவர்கள் செயல்படுங்க. இந்த சனி வக்கர காலம் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரை உங்களுக்கு ஒரு சிறப்பான மாற்றத்தை, நல்ல பண சம்பாதித்தை கொடுக்க போகிறது. T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.